மஞ்சனத்தி அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல ஆடு மாடு மேய்க்க போகும்போது அந்த மரத்தோட நிழல்ல தான் இருப்பேன். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, மஞ்சனத்தி அப்படின்னா ஒரு தெய்வம், ஒரு இறந்து போன ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. யாராவது மச்சாங்காண்டி ஆடு மேய்க்க போகும்போது ஏதாவது பொண்ணு வந்து கூட்டா போயிடக்கூடாது, ஏதாவது சேலை கட்டி வருவாங்க, சாப்பிட்டுக்கான்னு கேட்பாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஆள் கிடையாது, அதெல்லாம் வந்து பேயா இருக்குன்னு எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு தூரத்தில் யாராவது பொண்ணு போட கூட நான் பயப்படுவேன், மஞ்சனத்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கிடக்கப்போ என் வாழ்க்கையில் அது பெரிய மெட்டஃபர் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேரை யோசிச்சு என் லைஃப்பில் வந்துட்டு போன எல்லா தோழிகளுக்கும் என் லைஃப்பை வடிவமைச்ச, என் லைஃப்பை ஒரு பெருமையாக மாற்றினேன் எல்லா பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நான் வச்ச பேர் மஞ்சனத்தி. மஞ்சனத்திங்க வார்த்தைக்குள்ள ஒரு பொண்ணு இல்லை, என் வாழ்க்கையை சீரமைச்ச நிறைய பொண்ணுங்க அந்த லைஃப்ல இருக்காங்க, நிறைய இருக்காங்க. தெரியல, அடுத்த ஸ்கிரிப்ட் நான் கண்ணாடி போயிட்டு இருக்கு. அதான் அந்த ஒரு திரைக்கதை வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடியே பிளான் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு நாட்டு இருக்கு, அந்த நாட்டை சொல்லியிருக்கேன். அந்த நாட்டை நான் உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். எழுதும்போது அன்னைக்கு எதுவும் சம்பவம் நடக்காமல் இருக்கணும், தமிழ்நாட்டில் நம்மளை உழுக்கிற மாதிரி, நம்மளை பாதிக்கிற மாதிரி, நம்மளை துரத்தி போடுற மாதிரி, ஏன்னா அதோட பாதிப்பு சேர்ந்துடும் எனக்கு. நிச்சயமா அப்படி ஒரு முக்கியமான நீங்க விரும்பக்கூடிய படமாக தான் அடுத்த படம் இருக்கு.